உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. அபி, just 2 minutes, I'll be there. ஓகே சார். நீங்க போங்க, திரும்பி பார்க்காம போங்க. அபி, பார்க்காதீங்க அபி. ஷோ. விட்டாங்களா? ஐயோ, அசிங்கப்பட்டியடா. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணியில மஞ்சளை கலக்க சொல்லி ஐயர் சொன்னாரு மேடம். அக்கா, விநாயகர் பூஜைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. மாம், நான் சொன்னேன்ல, நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நீங்களே பாருங்க, அவ அசோக் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறான்னு அசோக்குக்கும் உங்களுக்கும் தெரியணும். நீங்க போங்க. அம்மா அம்மா, என்ன பண்றேன்? இல்ல, தண்ணியில ஏதாவது, அதான் நல்ல தண்ணியானு செக் பண்ணலாமேன்னு. சாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? சார் மேல அவ்வளோ அக்கறையா? இது நல்ல தண்ணி தான்மா. ஊத்துறச்சே நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அசோக் மேல ஊத்த போற தண்ணிய எந்த அளவுக்கு செக் பண்றான்னு பாருங்க. திஸ் இஸ் டூ மச். அக்கா, அபி பாவம்க்கா. யாரோ பூஜை தடுக்கணும்னு பேசினாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இருக்காதுன்னு நானும் அபிகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. என் மேலே இருக்க அக்கறையில் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட்க்கா, பி கூல். வாங்க சார். என்ன அபி, எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு, ஆரம்பிச்சிடலாம். மாம், நம்ம வீட்ல நாம நடத்துற பூஜைய யார் தடுக்க பிளான் பண்ணுவாங்க? முதல்ல அசோக்க வளைச்சா, இப்போ ஐயரு கூட அவ பக்கம் வளைச்சு போட்டுட்டா. அவ அக்கறையெல்லாம் பார்த்தா உங்களையும் அவ பக்கம் வளைச்சாலும் வளைக்கலாம். ஏன்னா நான் அசோக்கோட சேருக்கு ஏற்கனவே போட்டி போட்டவ தானே. நான் சொல்றதெல்லாம் நம்ப போறீங்க? உட்காருங்க சார், உட்காருங்க. முறை பொண்ணுங்கெல்லாம் வாங்கோ வாங்கோ, வந்து மாமா நல்லா இருக்கணும்னு மங்கள தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வேடிக்கை, இங்க வாங்கோ. சாமி, அது எங்க அக்கா. ஐ எம் சாரி. சீக்கிரம் மஞ்சள் தண்ணியை மொண்டு கொடுங்க. மாமா, மஞ்சள் தண்ணியில சோப்பு பவுடர் கலந்திருக்கு. நல்லா பரப்பரன்னு தேய்ச்சுக்குள்ளி. எது? சார் உட்காருங்க, உட்காருங்க சார். அதெல்லாம் ஒன்றும் கலக்கல, அவங்க சும்மா விளையாடுறாங்க. இவ செஞ்சாலும் சேவா அபி. இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்களா? வேற யாராவது முறை பொண்ணு வந்து ஊத்துங்கோ. என்ன ரெட்டப்படையில நிப்பாட்டிட்டேல்? இன்னொருத்தவங்க ஊத்துங்கோ, இல்லைன்னா அவசகுணம் ஆயிடும். அப்புறம் பூஜை பண்றதே வேஸ்ட்.
அபியை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. சாரி சார், பூஜை நல்லபடியா நடக்கணும் தான் நான். சாரி சார். அபி கூல், ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அடடே, உங்க மனசை இழுத்து பிடிக்கிற கடிவாளம் இந்த பொண்ணு கையில தான் இருக்கும் போல இருக்கே. பேஷ் பேஷ். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கோ. மாம், என்ன நடக்குதுங்க? கல்யாணம் பண்ண வேண்டிய முறப்புன்னு செய்ய வேண்டிய காரியம். அவ வந்து எதுக்கு தண்ணி ஊத்துறா? அசோக் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அனாமிகா. அபி அவளோட லிமிட்டை தாண்டா. அசோக் வேணா அதை ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கலாம், என்னால முடியாது. சரசரன்னு இழுத்துட்டு போய் நான் வெளியே தள்ளி விடட்டுமா? வேண்டாம், விட்டுடு. பூஜை நல்லபடியா முடியணும். இப்போ அதுதான் முக்கியம். பூஜை முடியறதுக்குள்ள அவ அசோக்க மாத்திட்டான்னா ஐயரையே கேட்காம அவருக்கு என்ன தேவைன்னு அபியே சொல்லிட்டு இருக்கா. யோசிங்க மாம். ஒரு சாதாரண டெய்லரா உள்ள வந்தவ இப்ப நம்ம குடும்ப பூஜையில இவ்ளோ உரிமையா அசோக் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற அளவுக்கு வந்துட்டா. புரியுது, நான் பாத்துக்கிறேன். பூஜை முடியட்டும். அபி, மேடம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூஜைக்கு. ஷட் அப். மாம், கோவம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமா பேசலாமே. எப்படி எப்படி நிதானமா பேச முடியும்? என் பையன் கிட்ட கைய நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு எம்ப்ளாயி என் மகனே டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணா கோவம் வராதா? மேடம், நேத்து நைட்டு அசோக் சார் கிட்ட நானும் சண்டை தான் போட்டேன் மேடம். பூஜை முடிகிற வரைக்கும் வீட்ல இருந்து வெளியே போக வேண்டாம்னு எல்லாமே சொல்லியாச்சு. என் மேல இருக்கிற அன்புனால அவர் பிடிவாதமா என்னை டிராப் பண்ணி ஆகணும்னு வந்துட்டாரு. ஓ முதலாளி உன்னை கார்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணாதான் நீ சரியா வேலை செய்வியா? இல்ல மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாம், அவ அன்பு அன்புன்னு சொன்னாலே அசோக்குக்கு அபி மேல அன்பு இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா? அதை நீங்க கவனிச்சிங்களா? மேடம், நீங்க வேற ஏதோ மாதிரி அர்த்தத்துல பேசுறீங்க. அபி, எனக்கு ரெண்டு விஷயம்தான் தெரியும். ஒன்று, நமக்கு தேவையானவங்கள அன்பா பார்த்துக்கிறது. இன்னொன்று, நமக்கு தேவையில்லாதவங்கள என் எல்லையை விட்டே துரத்தி அடிக்கிறது. உங்ககிட்ட இப்போ என் முதல் பாலிசியை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாலிசியை பத்தி நான் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மேடம், நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு மேடம். ஒரு டெய்லர். யாரோட வாழ்க்கை மேலையும் பொறாமப்படாம யார் மாதிரியும் வாழணும்னு நினைக்காம என் வாழ்க்கையில எது நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்ட ஒரு சாதாரண டெய்லர். எனக்கு இதெல்லாம் புதுசு மேடம். ஒரு நல்ல வேலைக்காரியான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நல்ல விசுவாசி மேடம். அசோக் சார் எனக்கு பண்ண எல்லா உதவிக்கும் நான் அவருக்கு என் விசுவாசத்தை மட்டும்தான் மேடம் காட்டுறேன்.
அவ்வளவுதான். நிறைய பேசுற அபி. ஆனா உண்மையை மட்டும்தான் பேசுறேன் மேடம். அதுக்கு பேர் திமிரு. நாம இல்லைன்னா இவங்களால என்ன செய்ய முடியுங்கிற ஆணவம். என்ன அப்படிதானே? நான் என் வேலையை சரியா செய்வேன்னு நம்புறது ஆணவம் கிடையாது மேடம். அது என் வேலை மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமே. ஏய், சும்மா சும்மா பேசுறவங்கள எனக்கு எப்பவுமே பிடிக்காது. அதுவும் நிறைய பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது. கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளிக்கு விசுவாசம் காட்டுறதா இருந்தா அத உன் வேலையில மட்டும் காட்டு. தேவையில்லாம அன்பு பாசம்னு சீன் கிரியேட் பண்ணாது. ஓகே? ஓ, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இத பார், உனக்கு இது என்னோட ஃபைனல் வார்னிங். புரியுதா? உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது எம்ப்ளாயிங்கிற ஒரு லிமிட். அதை தாண்டி நீ வர யோசிச்சா கூட இந்த நீலாம்பரியோட உண்மையான முகத்தையும் உண்மையான கோவத்தையும் ஒன்னா பாப்ப. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாதுன்னு சாமிய வேண்டிக்கோ. போ. பூஜையை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணியும் அது நடக்காம போச்சே. அக்கா, பாப்பாக்கு புகை சேராது, அதான் லேசா தும்மல். இவ தும்முனத மாமா அபசகுணமா தான் பாப்பாங்க. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அனிதா, உனக்கு புகை சேரல, வா அப்படி ஓரமா நிக்கலாம். கற்பூரம் ஊத்திக்குங்க. அசோக் சார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அம்மா, அம்மா நான் மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் கையால் வாங்கிட்டு போய் பூஜை ரூமில் வைங்க. உமா, என்னம்மா பாத்துமா?
என்னம்மா பண்ற நீ? அவங்க கையில் அம்மனை எதுக்கு கொடுக்குறீங்க? எடுத்துட்டு போய் நீங்களே பூஜை ரூம்ல வைங்கோ. சாமி, அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணும் இல்ல, ரத்த உறவும் இல்ல. அதனால என்ன? ரத்த உறவு இல்லைன்னா குலதெய்வத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. வாஸ்தவம் தான், இல்லைங்கள. ஆனா யார் மடியில தூங்கணும்னு குழந்தை தான் முடிவெடுக்கும். அந்த மாதிரி தான் அம்மனும். அம்பாளோட ஆசீர்வாதமும் அன்பும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கைக்கு தான் போவா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பாருங்கோ, இனி மனுஷால் பேச்சையெல்லாம் கேட்க நேரமே இல்லை. மாகாளி பேச்சை மட்டும்தான் கேட்கணும். யாக நெருப்புல நின்ன அம்மனை குளிர வச்சு பட்டு சாத்தி பூஜை ரூம்ல வைக்க வேண்டியது இந்த பொண்ணோட பொறுப்பு. இப்ப மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மறுபடியும் யாகம் வளர்க்கணும். அப்ப வரைக்கும் இந்த பொண்ணு தான் அம்மனை தொடணும், அம்மனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். பிரம்ம முகூர்த்தமா அப்படின்னா? எல்லாரும் அசந்து தூங்குற நேரம், ஆடு மாடு கோழி எல்லாம் முழிக்கிற நேரம். அதிகால 4:30 to 5:30. புரியறதா? புரியுது சாமி. இத பாருங்க, அது வரைக்கும் இந்த பொண்ணு வீட்டு வாசப்படி கூட தாண்டக்கூடாது. அது எப்படி முடியும்? அபி, இவ்வளோ பெரிய வீட்டில் அபின்னு ஒரு ஆள் தங்குறதுல என்ன சிரமம்? கமான் அபி. இவ்வளவு பெரிய பூஜையை அபி தனியாளா நின்று நடத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், அசோக் நல்லா இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சாமி கும்பிடணும். அதனால அபி இங்க இருக்கிறதுல தங்கறதுல எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? அம்மனை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்கோ.